ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோட் ரிவிஷன் பேஸ் பண்ணி பாலிட்டி அப்புறமா யூனிட் 6 ரெண்டுமே நான் நோட் மேக் பண்ணி முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 6th to 12th ஃபுல் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேல ஐ கார்ட்ல கொடுக்குறேன். நீங்க மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் வீடியோ பொறுத்த வரைக்கும் 6 ஹவர்ஸ் மேல இருக்கு, இன்னொன்னு 3 ஹவர்ஸ் மேல இருக்கு, இன்னொன்னு 1 ஹவர்ஸ் மேல இருக்கு. இப்படி இருக்கதை எப்படி நீங்க நோட் மேக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்படி நோட் மேக் பண்ணேன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிற வார் ரிவிஷன்ல பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6 இந்த மூணையுமே பாத்தீங்கன்னா நோட்ஸ் எதுவுமே எடுக்காம பிளாங்கா தான் கேட்டேன் பாத்துக்கோங்க. அவங்க கொடுக்குற டேலேயே ஃபுல்லாவே முடிச்சிருவேன் பாத்துக்கோங்க. எப்படியாது இப்பவே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சில ஐடியா கிடைச்சிட்டு ஒவ்வொரு வீடியோலயுமே வந்து எந்த அளவுக்கு எனக்கு தெரியுது, எதெல்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு தான் இவங்களோட வீடியோ நம்ம ரிவிஷன் பண்றோம். அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் மறந்து போய் இருக்கும், சிலது வந்து நம்ம படிக்காததா கூட இருக்கலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கோட் ரிவிஷன் ஃபாலோ பண்ணி அதை மட்டுமே நான் நோட் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது நமக்கு எதெல்லாம் தெரியலையோ அதை மட்டும் தான் நான் நோட் எடுத்து வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. நிறைய பேர் என்னோட நோட்ஸை ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் நோட்ஸை ஷேர் பண்ணாததுக்கு மெயின் ரீசனே அதுதான் பாத்துக்கோங்க. ஏன்னா நான் எனக்கு என்ன தெரியலையோ அதை தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். மொத்த 6 ஹவர்ஸ் வீடியோவே நான் நோட் எடுக்கல. ஸோ நீங்க குருநாத் சாரோட ரிவிஷனை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அவங்களோட வார் ரிவிஷனை பிளாங்கா கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ நமக்கு தெரியுது, நமக்கு எவ்வளோ தெரியல அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கோட் ரிவிஷன் வந்து ஃபாலோ பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் கோட் ரிவிஷனும் வார் ரிவிஷனும் சேம் தான். ஸோ எதுவும் வரி பண்ணிக்க. ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு சாரோட வீடியோவை ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு.